One of you is about to betray me. மத்தேயு 26:21. உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, புனித வாரத்தில் புதன்கிழமை என்னுடன் இந்த காலை திருப்பலிகள் முடிவடைகின்றன. நாளையிலிருந்து புனித வார சடங்குகளும் ஆடம்பர சிறப்பு திருப்பலி நாளை மாலையில் நடைபெறுகிறது. எனவே இந்த முப்பெரும் விழாக்கள், புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி, இவைகளுக்கும் முன்னால் இந்த காலை திருப்பலியில் பங்கேற்கிறோம். ஜூடாஸ் betrays, Mary perfumes, God waits. யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறான், மேரி நறுமண தைலம் பூசுகிறாள், கடவுள் காத்திருக்கிறார். இந்த மூன்றும் மிக முக்கிய பரிமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில. யூதாஸ் காட்டிக் கொடுத்தான். எதற்காக? பலவிதமான ஆதாயங்கள். நமக்கு முதலாவதாக தெரிவது இந்த 30 வெள்ளி காசுகள் என்று மட்டும்தான் நினைக்கின்றோம். அதுவும் ஒரு காரணம், பணத்தாசை. அடுத்தது, தன்னுடைய விருப்பம் போல் மெசியா வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினான். அடுத்ததாக, அவனுக்குள் இருந்த முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற வகையிலே இவ்வாறு பல வகையான காரணங்கள், காரியங்களினால் அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்ற மிகப்பெரிய துரோகத்திற்கு ஆளாகிறான். வாழ்க்கையிலே ஒரு துரோகம் என்பது மன்னிப்பதற்கும் கடினமானது. நமக்கு எதிராளி நிச்சயமாக தீமை செய்வான், அது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவன் அப்படித்தான் இருப்பான், நமக்கு எதிரி, பகைவன். ஆனால் ஒரு நண்பன், நமக்கு உற்ற தோழன் நமக்கு எதிராக செய்யும் பொழுது அந்த மன வலியானது மிக மிக வேதனையானது. சீசருடைய வாழ்க்கையில அந்த புரூட்டஸ் என்பவன் சீசருடைய ஆத்மார்த்த நண்பன். மற்றவர்கள் எல்லாம் சதித்திட்டம் தீட்டி செனாட்டு சபையிலிருந்து வெளியே வரும் பொழுது வாசற்படியிலேயே அவனை கத்தியால் குத்தி சாகடித்து விட வேண்டும் என்று எல்லோரும் கத்தியை தயாராக வைத்திருந்தார்கள். எல்லாரும் குத்தி கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். திரும்பி பார்க்கிறான், தன்னுடைய ஆத்மார்த்த நண்பன் அவனும் கையில் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறான். எத் து ப்ரூத்தே என்பது லத்தீன் வார்த்தைகள். நீயுமா புரூட்டஸ் என்று அவன் திரும்பி கேட்டான். சரித்திரத்திலும் இலக்கியத்திலும் மிக மிக வலி நிறைந்த வார்த்தைகள். நீயுமா புரூட்டஸ்? மற்றவர்கள் சரி எனக்கு எதிரியாக இருந்தார்கள், அவர்கள் எனக்கு எதிராக இப்படி நடந்து கொள்வதில் எத்தகைய ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் நீ என் ஆத்மார்த்த நண்பன். அப்படித்தானே இயேசுவுக்கும் இருந்திருக்கும். தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இயேசுவின் காரியத்திலே நிச்சயமாக தெரியும், இவன் இப்படி செய்ய போகிறான் என்றும் தெரிந்திருந்து பொறுத்திருத்தல் இருப்பதே அது எவ்வளவு மகத்துவமானது, மேன்மையானது. இந்த 11 பேர்கிட்டையும் சொல்லி, இவன் இப்படி செய்ய போறான், இவனை ஒரு கை பார்த்துங்க, உள்ளவே வராம பார்த்துக்குங்க என்று சொல்லி ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருக்கலாம். ஏற்பாடுகள் செய்கின்றவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு இந்த கழுதை குட்டி தேவைப்படுகிறது என்று சொல்லி அனுப்பி இரவு உணவிற்கு, அந்த கடைசி ராப்போசனத்திற்கு அவர் தயார் செய்கின்றார். அவருக்கு தெரியாதா இவனை எப்படியாவது நகர்த்தி விட வேண்டும் அல்லது தவிர்த்து விட வேண்டும் என்று? இருப்பினும் இந்த இறை திட்டம் நிறைவேற வேண்டும். மேரி நறுமண தைலம் பூசுகிறாள். பெண், எல்லோரும் புருவத்தை உயர்த்தக்கூடிய வகையில அவளுடைய வாழ்வு கேள்விக்குறியானது. ஆனால் மனம் மாறிய பிறகு அவள் இயேசுவை எவ்வளவு தூரம் அன்பு செய்தாள் என்று நேற்று பார்த்தோம். மிக விலை உயர்ந்த நறுமண தைலம் எல்லோருக்கும் முன்பாக
வெட்கத்தை பாராது கூந்தலை அவிழ்த்து இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். இந்த சினிமா பட உலகில் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் கவர்ச்சியாக நடிக்கின்ற நடிகைகளினுடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏறக்குறைய அதில் அநேக பேர் தற்கொலை செய்து கொள்வதுண்டு. ஆனால் சாதாரண கேரக்டரில் இருக்கிறவங்க அப்படி இல்லை, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க வாழ்க்கையில். இந்த மிகப்பெரிய கவர்ச்சிக்குறியாக இருந்து பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ன, கடைசியில் வாழ்க்கையில அவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சிலர் எல்லாம் தெரியக்கூடும். ஏன்? இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது இருக்கிறது. ஆகவேதான் கடவுள் காத்திருக்கிறார். மரியமதினாள் மனம் திரும்புவதற்கும் யூதாசும் என்பதற்காகவும் காத்திருக்கிறார். தோழமை ஏழ்மையானது. 30 pieces of silver were the price of a slave. இயேசுவுக்கு 30 வெள்ளி காசுகள் கொடுக்கப்பட்டது வேதத்தினுடைய நிறைவு. If the ox gores a male or a female slave, the owner shall pay to the slave owner 30 shekels of silver. 21:32 விடுதலை பயணம். அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்றால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். ஒரு அடிமைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை 30 வெள்ளிக்காசு. இயேசுவின் தலைக்கும் இதுதான் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு பெரிய ரவுடி அல்லது கொலைகாரன், அவனை பிடிக்க வேண்டும் என்றால் போலீஸ் இவ்வாறு அறிவிப்பு கொடுக்கும். உயிருடனோ அல்லது இறந்த பிணமாகவோ இவனை பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு 1,00,000 ரூபாய் என்று அவன் தலைக்கு 1,00,000 ரூபாய். ஒரு ரவுடி கொள்ளக்காரன் அவனுக்கு எவ்வளவு விலை? இயேசுக்கு என்ன விலை கொடுக்கப்பட்டது பார்த்தீர்களா? 30 வெள்ளிக்காசு. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த யூதாஸ், அவரை பற்றிய விமர்சனங்கள். யூதாஸ் கதக்களியை காட்டிக் கொடுத்த ஒப்பனை, கோவிலை உடைக்கச் சொன்ன உண்டியல், உண்மையை வெளிப்படுத்திய நடிப்பு, நேர்மையை குற்றம் சாட்டிய லஞ்சம், புலிக்கு மணி கட்டிய பூனை, ஒளியை பிடித்து கொடுத்த நிழல், வார்த்தையை காட்டிக் கொடுத்த மைக்கூடு, வானத்தை காட்டிக் கொடுத்த கழுகு. இவைகளெல்லாம் இயேசுமா காவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். Judas kissed the door of heaven but went to hell. Judas was picked up as an apostle but went to hell. Judas lived with Jesus but went to hell. Judas watched the miracles of Jesus but went to hell. Judas listened to the Sermon on the Mount but went to hell. யூதாஸ் விண்ணகத்தின் கதவை முத்தமிட்டான், ஆனால் நரகத்திற்கு போனான். ஒரு அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். இயேசுவோடு வாழ்ந்தான், ஆனால் நரகத்துக்கு போனான். இயேசுவின் அற்புதங்களை கண்டான், மலைப்பொழிவை கேட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். Judas ate with Jesus but went to hell. Judas talked with Jesus but went to hell. Judas walked with Jesus but went to hell. Judas listened to Jesus but went to hell. யூதாஸ் இயேசுவோடு உண்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். இயேசுவோடு பேசினான், இயேசுவோடு நடந்தான், சொல்வதை கேட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். 3-4 வருடங்களுக்கு முன்பு இதே மறையுரையை நான் கொடுத்த பொழுது, திருப்பலி முடிந்தவுடன் எனக்கு திண்டிவனத்திலேருந்து ஒரு ஃபோன், ஒரு அம்மா, வயசான அம்மா, பக்தியான அம்மா, ஃபாதர் நிச்சயமா யூதாஸ் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான் ஃபாதர், இயேசு கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நரகத்துக்கு போனான்னு அப்படியே படிப்படியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, மனசுக்கு ரொம்ப வலித்தது
என்ன இரக்கமுள்ள உள்ளம்! கேட்பதற்கே வலிக்கிறதே, இயேசுவுக்கு எப்படி வலித்திருக்கும்? இயேசுவிடம் செபிப்போம். Lord, I heard Judas betrayed you with a kiss. It hurts when friends turn against you. Sorry, I was not there to stick up for you. ஆண்டவரே, யூதாசு உம்மை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் என்று கேள்விப்படுகிறேன். நண்பர்கள் உமக்கு எதிராக நடப்பது கொடுமையானது. அந்நேரத்தில் உம்மோடு இல்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I hear your friend fled at your arrest today. That's when you needed them most. Sorry, I was not there to stand by you. ஆண்டவரே, உம்மை கைது செய்த பொழுது உம் நண்பர்கள் ஓடிப்போனார்கள் என கேள்விப்படுகிறேன். நான் அப்பொழுது உமக்காக இல்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I hear you fell carrying on the cross. It must have been heavy. Sorry, I was not there to give you a hand. ஆண்டவரே, நீர் சிலுவையோடு கீழே விழுந்தீர் என கேள்விப்படுகிறேன். அது அதிக பாரமானது. நான் அங்கே உமக்கு உதவிகரம் நீட்ட முடியவில்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I heard if I had just had more time this Lent, I could have shown you how much I love you. Sorry, I was so busy. ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நான் உம்மை எத்தனை அன்பு செய்கிறேன் என காட்டியிருப்பேன். எனக்கு நேரமே கிடைக்கவில்லை என வருத்தப்படுகிறேன். ஒரு சின்ன துணுக்கு, ஒருத்தன் காதலிக்கு சொல்கிறான், அன்பே, உன்னை நான் காதலிக்கிறேன், உனக்காக உயிரையே கொடுப்பேன், உனக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன், உன்னை சந்திக்க விரும்புகிறேன், வெள்ளிக்கிழமை அந்த பார்க்குக்கு வா, அப்படி மழை பெய்தால் சனிக்கிழமை வா. உயிரே கொடுக்குறாராம், ஆனால் மழையில் நனைய மாட்டாராம். ஆகவே இயேசுவே, அந்த சமயத்தில் நீங்கள் இருந்தா நான் அபயகரம் நீட்டியிருப்பேன், ஆக்கம் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும். கடைசியில் இந்த தவ காலத்தில் எனக்கு நேரம் இல்லை. எல்லாம் வாய்ப்பந்தல், வெற்று மொழிகள். If Christ were standing before me now, what would I feel? Not about him, about myself. கிறிஸ்து என் முன்னே இப்பொழுது நின்றால் நான் என்ன எண்ணுவேன்? அவரை பற்றியா இல்லை என்னை பற்றியா? புனித அகுஸ்தீனார். Life can be understood backward, but it must be lived forward. Mackenzie. வாழ்வு என்பது பின்னோக்கி பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஆனால் முன்னோக்கி வாழப்பட வேண்டும். இன்று இப்பொழுது நான் இயேசுவுக்கு எப்படி இருப்பேன் என்கிற வகையில் love is the only force that can make things one without destroying them. அன்பே எதையும் அழிக்காமல் எல்லாவற்றையும் ஒருமையாக்கும் விசை. தேவதால் தர்ஷதன். முழுதால் இருப்போம், ஜெபிப்போம். God our Father, we are exceedingly frail and indisposed to every virtuous and gallant undertaking. Strengthen our weakness, we beseech you, that we may do valiantly in this spiritual war. Help us against our own negligence and cowardice, and defend us from the treachery of our unfaithful hearts, for Christ's sake. Prayer of Thomas à Kempis, Imitation of Christ. கிறிஸ்து வழி வாழ்வு என்கின்ற புத்தகத்தில் அருமையாக எழுதப்பட்ட தாமஸ் ஆ கெம்பிஸினுடைய ஜெபம். இறை தந்தையே, நல்லவைகளுக்கு சுணக்கமாயிராமல் எம் பலவீனத்தை பலமாக்கும். இதனால் ஆன்மீக எதிர்கொள்ளில் எம்மை வெற்றி பெறச் செய்யும். எம் சுயநலத்திலிருந்து பயத்திலிருந்தும் விடுவியும். நன்றியில்லா உள்ளத்தின் பிடியிலிருந்து மீட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.